கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. நாம் பார்ப்பதுண்டு, குடும்பமாய் வாழ்ந்த ஒரு சிலர் எல்லோரையும் இழந்துவிட்டு தனிமையாய் வாழ்ந்து தவிப்பதுண்டு. எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு இனி என்ன இருக்கிறது என வாழ்வை வெறுத்தவர்களாய் வேதனையோடு கூறுவதை கேட்டிருப்போம். உறவுகளின் பிரிவுகளினாலே, உறவுகளின் துரோகங்களினாலே சிலர் தனிமையாவதுண்டு. தம்மை தனிமை என்று, தமக்கு யாருமில்லை என்று நினைக்கிற சிந்தனை நம்மையே வெறுக்கிறதாய், தம்மையே அழிக்கிறதாய் மாறிவிடுகிறது. பாருங்க, ஒரு சகோதரிக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த ஓராண்டுக்குள்ளே சகோதரியின் தகப்பனும் தாயும் இறந்து விடுகிறார்கள். சகோதரியோ அந்த குடும்பத்திலே ஒரு பெண். சகோதரிக்கு தன் தகப்பனையும் தாயையும் குறித்து அதிகமான வருத்தம். பின்பு அவள் தன்னை தேற்றிக் கொண்டு தன் தாய் தகப்பனுக்கு பின்பு என் கணவன் இருக்கிறார் என எண்ணி தன் கணவனோடு அன்போடு வாழ்ந்து வந்தாள். வருடங்கள் கடந்து சென்றது. குழந்தைகள் இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலே தன் கணவன் குழந்தைகள் இல்லாததால் அந்த சகோதரியை வெறுத்து பிரிந்து போகிறான். இப்படிப்பட்ட தனிமைப்பட்ட தள்ளப்பட்ட நிலையிலே அந்த சகோதரிக்கு தாழ முடியாத துக்கம், தவிப்பு, வேதனையின் உச்சத்தால் இனி எனக்கு யாருண்டு, இனி என்னை யார் காப்பாற்றுவார்கள், இந்த வாழ்வே வீணாகி விட்டதே என கதறி கதறி அழுது கொண்டிருக்கிற போது யாரென்று தெரியாத ஒரு சிறுமி அந்த சகோதரியின் கண்ணீரை துடைத்து, அழாதீர்கள், நீங்கள் தனிமையாய் இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என சொன்னான். அப்பொழுதுதான் அந்த சகோதரி உணர ஆரம்பித்தாள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகிலே வாழுகிற யாரும் தனிமையானவர்கள் அல்ல. நமக்காக, நம் பாவத்திற்காக தன் ஜீவனையை கொடுத்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் நம்மோடு துணையாக இருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு, யாரோ தெரியாத ஒருவர் சொல்லி கேட்டு ஆறுதல் அடைந்த அந்த சகோதரியை போல அல்ல, நம்மை படைத்த ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு அவருடைய துணையோடு சொல்வோம், இனி நான் தனியானவன் அல்ல. அந்த நம்பிக்கையோடு அவர் தருகிற ஆறுதலையும் அரவணைப்பையும் அன்பையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற கிறிஸ்துவே, உம்மை விட்டு வழுவாத வாழ்வை நீர் எங்களில் நிலைக்கச் செய்து எங்களை வழிநடத்தும். ஆமேன்.